இந்த குக்கும்பர் தோசைக்கு என்னெல்லாம் சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 3 டம்ளர் பச்சரிசியை நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அரை மூடி தேங்காய் பல்லாக நறுக்கின்னு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெள்ளரிக்காவை இப்படி சாப் பண்ணி நறுக்கின்னு இருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளிச்ச கெட்டி தயிர் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து மாவு அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்கள். பேட்டர் ரெடி. ஒரு கரண்டி தோசை மாவு சேர்த்துக்கலாம். இந்த தோசை மாவு சேர்க்கணுங்கிறது மேண்டட்ரி கிடையாது, உங்கள்கிட்ட இல்லைன்னா வேண்டாம். டேஸ்ட் ஒன்றும் பெரிய வித்தியாசப்படாது. ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக நான் அந்த தோசை மாவை சேர்த்துட்டுருக்கேன். பாருங்கள் பேட்டரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. தேவையான அளவு உப்பு. இதை நம்ம புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம அப்படியே ரெடிமேடாக தோசை வாத்துடலாம். வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பேட்டரை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தோசை மாவை ஊற்றி நல்லா இப்படி மெலிசாவே நம்ம வாத்துக்க முடியும். எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும் ஸ்லோ ஃப்ளேமில். திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 2 பக்கமும் நல்லா வெந்துடுது தோசை. இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் தோசையை.